டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்தை கைவிட மத்திய அரசு தயாராக இல்லை என மதுரை எம்பி சு வெங்கடேசன் கூறியுள்ளார். முதலமைச்சரின் தனி தீர்மானம் திட்டத்தை தடுக்குமா என்பது குறித்தும் பதிலளித்திருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் மணிகண்ட பிரபு நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சார் வணக்கம். இந்த டங்ஸ்டன் விவகாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே கடுமையான போராட்டங்கள்லாம் நடைபெற்று வருது. மத்திய அரசுட்டையும் நீங்கள் பேசியிருக்கீங்க, கடிதம் கொடுத்துருக்கீங்க, நாடாளுமன்றத்திலையும் பேசியிருக்கீங்க. என்ன முடிவோடு இருக்காங்க சார்? அதாவது இந்த ஏல உத்தரவு என்பது, லைசன்ஸ் என்பது மிகுந்த சட்ட வலிமை கொண்டது, உங்களுக்கு தெரியும். இதை ரத்து செய்வது என்ற முடிவை எடுக்க அவர்கள் தயாராக இல்லை. அதான் உண்மை. ஏன்னா சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றிய பிறகும் இப்பொழுது வரை மௌனம் காக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் பேசியாச்சு, அமைச்சரை நேரிலே பார்த்து பேசியாச்சு, அநேகமாக எல்லா கட்சியும் உள்ள பேசிட்டோம். நாடாளுமன்றத்தில் அவர்கள் எடுக்க தயாராக இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி வேறொரு துறை சார்ந்த ஒன்றிய அமைச்சர், நான் நாகரிகம் அவர் பேரை சொல்லலை, அவரிடம் கேட்குறேன், என்னதாங்க உங்கள் பிரச்சனை சொல்லுங்கன்னு. அவர் என்ன எதிர்கேள்வி கேட்குறாருன்னா, டங்ஸ்டன் ஏலத்திற்கு விடப்பட்டிருக்கிற இந்த நிலம் என்பது 5000 ஏக்கர். நீங்கள் சொல்லுகிற தொல்லியல் சின்னங்களோ பல்லுயிர் பாதுகாப்பு தளமோ இருக்கிற பகுதி 500 ஏக்கர் மட்டும்தான். அதை விட்டுட்டு மீதம் 4500 ஏக்கர் நிலப்பரப்பை எடுக்க உங்களுக்கு ஏதும் தடை இருக்கிறதா என்று கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்படியாவது இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். நமக்கு தெரியும், பெரும் முதலாளிகளுக்கு எதிராக எதையும் செய்ய தயாராக இல்லாத அரசாக ஒன்றிய அரசு இருக்கிறது. இந்த திட்டத்தை ரத்து செய்கிறோம் என்று ஒன்றிய அரசு அறிவிக்கும் வரை மதுரை மக்கள், மேலூர் மக்கள் போராட வேண்டும். போராட்டம் மட்டும்தான் இந்த திட்டத்தை ரத்து செய்கிறதுக்கு அடிப்படையாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக மாவட்ட நிர்வாகம் ஒவ்வொரு முறையும் விவசாயிகளோ மற்ற சூழியல் ஆர்வலர்களோ கேள்வி எழுப்பும்போது தமிழக அரசு தனி தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க, அதனால இந்த திட்டம் வருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க. இந்த தீர்மானம் இந்த டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் பயன்படுமா, பயன்படாதா சார்? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி நானே இங்கே பேசுகிற மாதிரி தமிழக அரசு சட்டமன்றத்தில் மிகப்பெரிய ஏகமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றி இருப்பது என்பது நமக்கு ஒரு பெரிய கேடயம், நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. ஆனால் அதே நேரத்தில் ஒன்றிய அரசு ஏலம் விட்டு ஏலம் எடுத்திருக்கிற இந்துஸ்தான் சிங்கினுடைய உரிமம், ரைட்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய சட்ட அதிகாரம் இன்னும் அப்படியே இருக்குது, அது காலியாகலை. எனவே அந்த உரிமத்தை ரத்து செய்தால் மட்டும்தான் இந்துஸ்தான் சிங்குக்கு இருக்கிற அதிகாரம் ரத்தாகும். அதுவரை அது நம்ம தலையில் மேல் தொங்கிக் கொண்டிருக்கிற கத்தி தான். அவர்கள் இன்றைக்கு இதை அமைதியாக இருப்பார்கள், நாளை ஒரு சாதகமான அரசியல் சூழல் வருகிற பொழுது சத்தமில்லாமல் பணியை தூக்குவார்கள். அப்போ போய் நம்ம நீதிமன்றத்தின் கதவை தட்டியெல்லாம் பிரயோஜனம் இல்லை. எனவே ஒன்றிய அரசு ரத்து செய்யணும். மக்களை பொறுத்தவரை இந்த திட்டத்தை எதிர்க்கிற எல்லோரையும் ஒன்றிணையுங்கள், உறுதியாக இருங்க, அரசியல் விழிப்புணர்வோடு இருங்க.